Hi students, நாம இப்ப இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சர்க்குலர் மோஷன் அப்படின்ற யூனிட்ல ஒரு ஹரிசாண்டல் சர்க்குலர் மோஷனுக்கும் வெர்டிகல் சர்க்குலர் மோஷனுக்கும் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு ரிலேஷன் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம்ப்பா. ஸோ இந்த ப்ராப்ளம் ரொம்ப கான்செப்ட் ரெலவெண்டா இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்ளமா இருந்தாலும் ரொம்ப ஈஸியான ஒரு ப்ராப்ளம் தான்ப்பா. ஜஸ்ட் ஒரு 1 மார்க்ல இந்த மாதிரியான ப்ராப்ளங்களை நம்ம எதிர்பார்க்கலாம். A ball is fixed to the end of the rod and is revolved in a horizontal circle of radius 5 meter with a speed of 10 meter per second. அப்போ ஒரு பாலை ஒரு ராட்ல கனெக்ட் பண்ணி ஒரு பர்டிகுலரா இதை வந்து ஒரு ராட் அப்படின்றதுக்கான லெங்த் அப்படின்றது இங்க ரேடியஸ் அப்படின்னு எடுத்துக்கிடுவோம். இதை 5 மீட்டர். இந்த பாலுடைய மாசம் வேணா எம்னு எடுத்துக்கிடுவோம். இதோடைய வெலாசிட்டி v அப்படின்றது 10 மீட்டர் பெர் செகண்ட் ஸ்பீட்ல இத ஒரு ஹரிசாண்டல் சர்க்குலர் மோஷன்ல என்ன செய்யறாங்க, சுத்துறாங்க. ஃபர்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க பாருங்க, கால்குலேட் ஆக்சிலரேஷன் ஆஃப் த பால் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ இந்த பாலோட ஆக்சிலரேஷன் அப்படின்றது எப்படி இருக்கும், சர்க்குலர் மோஷன் அப்படின்னாலே டுவார்ட்ஸ் சென்டர் நோக்கி தான் இருக்கும் இல்லைங்களா. சோ இந்த சென்ட்ரிபிடல் ஆக்சிலரேஷன் தான் இங்க கேட்டிருக்காங்க. சென்ட்ரிபிடல் ஆக்சிலரேஷனை கால்குலேட் பண்றதுக்கு v ஸ்கொயர்ட் பை r வேணும். v வேல்யூ 10 மீட்டர் பெர் செகண்ட் கொடுத்துருக்காங்க, ஆர் 5 மீட்டர் கொடுத்துட்டாங்க. யூனிட்டை கன்வெர்ட் பண்ணாம டைரக்டாவே நம்மளால என்ன செய்ய முடியும், சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். அப்போ v ஸ்கொயரோட வேல்யூ 10 ஸ்கொயர் எழுதிக்கலாம், ஆர்ன்ற ரேடியஸ் 5. அப்போ 100 by 5 அப்படின்றது 20 மீட்டர் பெர் செகண்ட் இன்வெர்ஸ் ஸ்கொயர். ஸோ ரெண்டாவது கேஸ் என்ன கேட்டிருக்காங்க பாருங்க, the acceleration of the ball if it is revolved in the circle of same radius with the same speed but in a vertical plane அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இங்க ரேடியஸ் அப்படின்றதும் மாறல, ஸ்பீட் அப்படின்ற வெலாசிட்டியும் மாறல. சரிங்களாப்பா. சோ அப்போ இங்க வெர்டிக்கல் பிளேன்ல இதே சென்டர் பொசிஷன்ல இருந்து நம்ம வெர்டிக்கல் மோஷன் எடுக்கும்போது ரேடியஸ் சேம் ரேடியஸ், இந்த இடத்துல வெலாசிட்டி v அப்படின்றதும் அதே தான், அங்க என்ன கொடுத்தோமோ அதே தான் இங்கேயும் இருக்கு. அப்போ இந்த இடத்துலயும் ஆக்சிலரேஷன் அப்படின்றது எப்படி இருக்கும், எப்பயுமே ஒரு சர்க்கிள் மோஷன்னா டுவார்ட்ஸ் சென்டர் நோக்கி தான் ஆக்சிலரேஷன் இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா. சோ அப்படி டுவார்ட்ஸ் சென்டர் நோக்கி இருக்கக்கூடிய இந்த சென்ட்ரிபிடல் ஆக்சிலரேஷன் ஹரிசாண்டல் சர்க்கிள் மோஷனா இருந்தாலும் சரி அல்லது வெர்டிகல் மோஷனா இருந்தாலும் சரி, ரெண்டுக்குமே ஃபார்முலா ஒண்ணுதான். அப்போ v ஸ்கொயர் பை r அப்படின்னு பார்க்கும்போது இங்கே என்னதான் வரும், 20 மீட்டர் பெர் செகண்ட் இன்வெர்ஸ் ஸ்கொயர் வரும். சோ அப்போ சேம் ஆக்சிலரேஷன் இன் வெர்டிகல் பிளேன் ஆல்சோ. அப்போ சேம் ரேடியஸ் அண்ட் சேம் ஸ்பீட் அப்படின்ற கண்டிஷன்ல சேம் ஆக்சிலரேஷன் இன் வெர்டிகல் சர்க்கிள் ஆல்சோ அப்படி நம்ம எழுதுனா போதும். சரிங்களாப்பா. சோ இந்த மாதிரி சம்டைம்ஸ் நம்மளுக்கு ஹரிசாண்டல் சர்க்கிள் ஆக்சிலரேஷன் வேல்யூ 20 மீட்டர் பெர் செகண்ட் இன்வெர்ஸ் ஸ்கொயர் கொடுத்துட்டு சேம் ரேடியஸ் வித் சேம் ஸ்பீடுன்ற இந்த வேர்டு இருந்துச்சுனாலே வெர்டிகல் சர்க்கிள் நீங்க என்ன செஞ்சிடலாம், அதே ஆக்சிலரேஷன் வேல்யூவை எழுதிடலாம். சரிங்களாப்பா. தொடர்ந்து இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் பயனுள்ளதா இருக்கும்னு நான் நம்புறேன். உங்களுக்கு இது ரொம்ப ஈஸியா இருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க, நம்ம மிஸ்டர் பிசிக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்மளுடைய தொடர்ந்து எல்லா வீடியோக்களும் உங்களுக்கு வரணும் அப்படின்னா நம்ம நோட்டிபிகேஷன்ல ஆல் அப்படின்ற ஆப்ஷனோட கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ.